Okay, the next topic is news reporting. Can you understand? இதில் கேதரிங்கும் இடையில வரும், ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரியும் இருக்கும். இது நீங்கள் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் கேதரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு எஸ்ஸே எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ எவ்வளவு சோர்ஸஸ் கிடைக்குதோ தேடி தேடி படிக்கலாம். ஓகேவா? இதுதான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இதுவுமே நான் நெட்லேருந்து எடுத்தது தான். இதுக்காக வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எந்த புக்ஸும் கிடையாது. அதனால நம்ம சர்ச் பண்ணி என்ன வேணால் எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து காமன் பேப்பர் தான். ஸோ தென் ஒன்லி ஐ டிடன்ட் ஃபோர்ஸ் யூ டு ரீட் எனி டூ எனி அசைன்மெண்ட் ஆர் ரீட் எனி புக்ஸ். ஓகேவா? ஸோ how to gather news and how to report news. What is news? Already we saw much thing about news. The usual definition of news is something that is new, interesting and true. நியூவாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ட்ரூவாக இருக்கணும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச நியூஸ். ஓகேவா? ஸோ தென் நியூஸ் இஸ் த லீஸ்ட் டிஃபிகல்ட். தட் இஸ் அன்லைக்லி டு பி அன் ஆர்கியூமெண்ட் ஓவர் வெதர் சம்திங் ஹேட் ஜஸ்ட் ரீசன்ட்லி ஹேப்பன்ட். ஸோ நியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கணும், நமக்கு வந்து ரீசண்டாக நடந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? தென் இன்ட்ரெஸ்டிங், இட் வில் பி லிட்டில் பிட் more difficult because always question are raising. Interesting to whom? கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் டு whom அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது. ஸோ ஆடியன்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கிற மாதிரி, அதுக்குள்ளே ப்ராப்பர் ஆடியன்ஸை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்க மாதிரி நியூஸஸ் இருக்கணும். இப்போது ஆப்வியஸ்லி எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. கார்ட்டூன் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னு இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு அதுக்குள்ள நியூஸஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான். ஓகேவா? தென் the next, true. What is true? ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ். கண்டிப்பாக நடந்த ஒரு விஷயமா இருக்கணும். நடக்கவே இல்லாத ஒரு விஷயங்களை வந்து நமக்கு என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயங்களை வச்சு டீட்டெயில்டாக எழுதிக்கோங்க. இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, யூ கேன் ரீட். தென் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், frequency. When the event happened related to the frequency of publication. frequency அப்படி frequency ஒரு ஆர்டரில் கரெக்ட் ஃப்ரீக்வன்சியில் வந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா? threshold, the event must be certain. size, 2 people killed in a road accident would be less newsworthy than the death of 12. ஓகேவா? threshold, எது இம்பார்ட்டண்ட் எது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிங்கிறது தெரியணும். 2 பேர் ரோட் ஆக்சிடெண்ட்டில் இறந்தது இம்பார்ட்டண்ட்டாக, 12 பேர் இறந்தது இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ வி ஷுட் கிவ் மச் ப்ரெஃபரன்ஸ் டு த people who were the accident than the death of 12 people. ஓகேவா? அந்த ஆக்சிடெண்ட்டை விட இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். தென் கிளாரிட்டி, இட் மஸ்ட் பி கிளியர், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன். ஸோ நியூஸ் கேதரிங்கில் உள்ளது இதெல்லாமே ரிப்போர்ட்டிங்கில் இல்லைன்னு நினைக்கிறேன், கேதரிங் தான். ஓகே, கேதரிங் ரிப்போர்ட்டிங் கீழே இருக்கு. ஸோ மீனிங்ஃபுல், நியூஸ் ஷுட் பி மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு ரீட் பண்ணும்போது நமக்கு அது என்ன சொல்கிறது, ஒரு நமக்கு அது யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு அது கொஞ்சமாவது தெரிஞ்ச நியூஸாக இருக்கணும், சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா? தென் கான்சனன்ஸ், பெர்ஹாப்ஸ் சர்ப்ரைசிங்லி இஃப் த நியூஸ் ப்ரெடிக்டபிள் அண்ட் ஈவன் எக்ஸ்பெக்டட் இட் ஹேஸ் மோர் சான்சஸ் ஆஃப் பீயிங் இன்க்ளூடட் த ஜேர்னலிஸ்ட் மீடியா எக்ஸப்ட் வாட் இட் இஸ். ஸோ கான்சனன்ஸ் மீன்ஸ் நம்ம நியூஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு ஊரில் ஒரு பேய் வந்துச்சு, அதை இவங்க பார்த்தாங்களா அப்படின்னு நியூஸ் போடக்கூடாது, யாரும் நம்பவே மாட்டாங்க. கேன் அண்டர்ஸ்டாண்ட்? தென் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ரேர், அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற விஷயங்களை வந்து நியூஸில் போடலாம். தென் கண்டினியூட்டி, கண்டிப்பாக நியூஸுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். நமக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கோம் இல்லையா, நமக்கு ஜோனல் நியூஸ் விச் மீன்ஸ் கன்னியாகுமரி நியூஸஸ், தென் தமிழ்நாடு நியூஸஸ், தென் வேர்ல்டு நியூஸஸ். தென் கம்போசிஷன், ஓவரால் ஸ்டோரிஸ் வந்து கம்போசிஷன் ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் வந்து எழுதியிருக்கணும். தென் கான்சன்ட்ரேஷன் ஷுட் பி கிவ், எந்த நியூஸுக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறணும் அப்படிங்கிறது ப்ராப்பராக நம்ம டிசைட் பண்ணணும். தென் பர்சன் சென்டர்டு, ஸோ ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் தான் இதுவும் வந்து பர்சன் சென்டர்டு, ஒரு ஆடியன்ஸுக்கு தேவையானதை கொடுக்குற மாதிரி. நெகட்டிவிட்டி, பேட் நியூஸஸ் பெட்டர் தேன் குட், பேட் நியூஸஸ் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதனால் தமிழ் நியூஸ் பேப்பரில் நிறைய பேட் நியூஸஸ் வருது. ஸோ பேட் நியூஸஸை அவாய்ட் பண்ணலாம். இந்த 11 பாயிண்ட்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து நியூஸ் கேதரிங்க்கு எழுதணும்.
கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நியூஸ் கேதரிங் நாங்கள் கொடுத்துருக்கதையும் எழுதுங்க, அது கூட இந்த 11 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் okay, journalism is more than reporting, more than reporting news. Journalism அப்படினால என்னது? reporting news, writing. So then one of the main claims about journalism is that it has more important watchdog role. இம்பார்ட்டன்ட் திங் பார்த்துக்கோங்க. ஜேர்னலிசமில் அந்த ஜேர்னலிஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு வாட்ச் டாக் மாதிரி, என்ன நடந்தாலும் keen observer-ஆ இருப்பாங்க. Journalists are the eyes and ears of the public, help ensure that people, particularly those in public life, are acting properly and honestly. So journalist கண்டிப்பாக அவங்க ரிப்போர்ட் எடுக்கிற இடத்துல எல்லாருக்குமே ஃபேவராக இருக்கணும். Can you understand? They should be very favorable to the both the thief and the good man. அதில் ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்க நல்லவங்க இருந்தாங்க, இன்னொருத்தங்க வந்து தீஃப் இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஈக்குவலாக வந்து அவங்கள ட்ரீட் பண்ணணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா அது வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கக்கூடாது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த விஷயங்களெல்லாம் நடந்திருக்கு, அப்போ நீ தான் குற்றவாளி அப்படின்னு அவங்கள வந்து பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்கிறது தான் ஜேர்னலிசமோட வேலை. Can you understand? Sometimes we are good in acting as judge. Can you understand? Others problem வரும்போது we are very good in judgment கொடுக்கறதுல ரொம்ப குட்டாக இருக்கிறோம். ஸோ ஜேர்னலிசம் அப்படிப்பட்ட வேலையே கிடையாது. You should give both preference to the thief and the person who were next to the thief. தீஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா அவன் பக்கத்தில் இருக்கிற வேற ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கும் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். Okay, then whereas few people will have the time and interest to attend meetings of law courts, councils and other public bodies. So இது வந்து ஜேர்னலிஸ்ட் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க, கோர்ட்டில் இருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே ப்ராப்பரான வேலை தான் போகணும். சும்மா நானும் நியூஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே உள்ளே போயிட முடியாது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வித்தவுட் ப்ராப்பர் ஐடி கார்டு, ஒரு ஐடி கார்டு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் சடனாக கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் ரிப்போர்ட்டர், நான் இங்கே வந்து இதெல்லாம் எழுத போகிறேன் அப்படின்னு உள்ளே போக முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம அந்த நியூஸ் கலெக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தென் இஃப் வி டிசைட் ஜேர்னலிசம் டஸ் நாட் ஹாவ் த ஆல் சீரியஸ் அண்ட் ஹார்ட் நியூஸ் பட் கேன் ஆல்சோ பி லைட். கண்டிப்பாக எல்லா நியூஸும் ஹார்ட் நியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சாஃப்ட் நியூஸாகவும் இருக்கலாம். sometimes it should be light. ஃபுல்லாக ஹார்ட் நியூஸாக கேட்டுகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கேப் வேணும் இல்லையா? ஸோ we can give light news, entertaining and about relatively obscure matters, or at least those that are of interest to only a small minority of people. Then any definition must eschew from defining journalism simply as news. Otherwise we have to ask, what are all those people laboring away on magazine about small reptiles and particular type of antics, or indeed writing gossips items about celebrities? So நியூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லா ஆடியன்ஸையும் வந்து நம்மளால் டார்கெட் பண்ண முடியாது. சிலவங்க என்டர்டெயின்மெண்ட்டு சினிமா நியூஸ் பார்க்குறதுக்காகவே நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க, ஒரு சிலர் ஸ்போர்ட்ஸ் படிக்கிறதுக்காகவே பார்ப்பாங்க. ஸோ நியூஸஸ் அதோட ஆடியன்ஸை பார்க்கும்போது இட் வில் பி somewhat difficult for reporters கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான். ஓகேவா? தென் ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தால் மட்டும் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? நோட்ஸ் எடுத்து. தென் த வாட்ச்டாக் ரூல் இஸ் டிஸ்கஸ்ட் above, but note the introduction of the idea of matters that are public interest. Exactly what this public interest is. The watchdog மாதிரி இவங்க வேலை பண்ணுறதுல இம்பார்ட்டண்டாக இன்னொரு ரோல் இருக்குது. பீப்புளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் அவங்க என்ன பண்ணி ஆகணும், வாட்ச்டாக் மாதிரி டிஃபைன் பண்ணி ஆகும். மதுரையில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ரிப்போர்ட்டர்ஸ் கேஸ் மட்டும் பார்க்கக்கூடாது,
பீப்புளுக்கு இந்த கொரோனா சுச்சுவேஷனில் இந்த கேஸ் மேட்டரை ரிப்போர்ட் பண்ணால் இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது, பீப்புளுக்கு இது தேவையா இல்லையா, பப்ளிக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமா இல்லையாங்கிறதையும் அவங்க பார்க்கணும். ஃபைனலி the medium may or may not be the message, but it is important. If a story is written for a newspaper, it should be very different from the way that is presented in TV, radio, online, etc. So medium, அந்த நியூஸை சொல்கிற மீடியம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம், சேமாகவும் இருக்கலாம். சில டைமில் வந்து நியூஸ்பேப்பர்லேயும் ஒரு நியூஸ் பேப்பரில் வர நியூஸுக்கும் சேம் நியூஸ் இன்னொரு நியூஸ் பேப்பரில் வரதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சம் ஆஃப் த டெக்னிக்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் நியூஸ் பார்த்துக்கோங்க. ரிப்போர்ட்டிங் நியூஸ்ன்னு போட்டு எழுதிக்கோங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை வந்து எழுதிட்டு இதை அப்படியே டிஃபைன் பண்ணி எழுதுங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட், ஒன் செகண்ட். ஸோ செலக்டிங், அக்சஸிங் அண்ட் எடிட்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக நியூஸை ரிப்போர்ட் பண்ணும்போது அதை நம்மளும் ஒரு டைம் செலக்ட் பண்ணணும், அதை அக்சஸ் பண்ணணும், ப்ராப்பராக அக்சஸ் பண்ணணும், எடிட் பண்ணணும். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எடிட்டர் எடிட் பண்ணுவார், நம்ம என்ன வேணால் நியூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ இதை டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். டிஸ்கிரைபிங் ஈவெண்ட்ஸ் விச் ஆர் லெஜிட்டிமேட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், விச் ஆர் என்டர்டெயின்மெண்ட். ஆப்வியஸ்லி பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை தேடணும். தென் ப்ராபிங் அண்ட் டெஸ்டிங் கிளைம்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி தோஸ் ஆர் அத்தாரிட்டி ஃபிகர்ஸ். ஸோ சில நியூஸஸ் வந்து போடும்போது ரொம்ப வந்து ப்ராப்பராக போடணும். இப்போ வந்து பாலிட்டிக்கல் நியூஸ், சோஷியல் நியூஸ், எக்கனாமிக்கல் நியூஸ் போகும்போது சும்மா அதை வந்து நம்ம காதில் கேட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட முடியாது. பாலிட்டிக்கல் நியூஸஸ், எக்கனாமிக்கல் நியூஸஸ் எல்லாம் அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ப்ராபிங், டெஸ்டிங், அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து என்ன பண்ணணும், ஸ்டேட் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும். ஆக்டிங் அஸ் அ வாட்ச் டாக். கண்டிப்பாக எப்படி இருக்கணும், ஒரு வாட்ச் டாக் மாதிரி. ஒரு விஷயம் ஐ ஹாவ் டு மென்ஷன், நிறைய க்ரைம் பாலிட்டிக்கலில் இப்போ இருக்க ஜேர்னலிசம் கிடையாது, முன்னால் இருக்கக்கூடிய நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, பாலிட்டிக்ஸில் நடக்கக்கூடிய க்ரைம் எல்லாமே நிறைய நியூஸ் பேப்பரால் மாறி இருக்கு. நியூஸால் ஆட்சியே மாறி இருக்கு. ஸோ ஜேர்னலிஸ்ட் அவ்வளவு பவர்ஃபுல்லானவங்க ஒரு நாட்டுக்கு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தாலும், நியூஸ் இல்லைன்னா வந்து இந்த ரிப்போர்ட்டர், ஜேர்னலிஸ்ட் இந்த விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க. த ரீசன் இஸ் அவங்களுக்கு எதையுமே தலைகீழாக மாற்றுற சக்தி இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவங்க ஒரு வாட்ச் டாக் மாதிரி, சிபிசிஐடி மாதிரி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற அளவுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் ஷுட் ஹாவ் தட் டேலண்ட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ப்ரொவைட் அவுட்லெட்ஸ் ஃபார் அண்ட் ஸ்டிமுலேட்டிங் கமெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன். ஸோ கொடுக்கும்போது கொஞ்சம் அதை வந்து பப்ளிக் என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னா பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்ன, அதுவும் கொஞ்சம் எழுதலாம். ப்ரெசென்டட் இன் அன் என்கேஜிங் வே அண்ட் அப்ராப்ரியேட் டு த மீடியம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ நம்ம மீடியம் மீன்ஸ் டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர். நியூஸ் இதிலெல்லாம் போடுவாங்க, டிவியில், ரேடியோவில், நியூஸ் பேப்பரில். ஸோ இதில் நமக்கு எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கரெக்டான வே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த 6 பாயிண்ட்டையும் நீட்டாக எழுதி டிஸ்கிரைப் பண்ணி எழுதுங்க. ஸோ இதிலே வந்து நியூஸ் பேப்பர் கேதரிங்க்கும் இருக்குது, நியூஸ் பேப்பர் எடிட்டிங்கும் இருக்குது. இவ்வளோத்தையும் எழுதி கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கணும். ஒரு எஸ்ஸே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, தேங்க்யூ. ஜஸ்ட் மார்க் டவுன் த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எழுதும்போது இதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு இதை அப்படியே டிஸ்கிரைப் பண்ணி எழுதலாம். இதில் வந்து ஆக்டிங் அஸ் வாட்ச் டாக்னு கொடுத்துட்டு கீழே அதை டிஃபைன் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு நியூஸோட 2 லைன் கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து வர்த்தாக இருக்கணும். சும்மா தமிழ் நியூஸில் இருக்கக்கூடிய ரோடு ஆக்சிடென்ட்டோ, ரேப் கேஸும், இல்லைனா வந்து சண்டையும் அதெல்லாம் எழுதக்கூடாது. ஸோ ஒர்த்தான ஏதாவது ஒரு நியூஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் மென்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நியூஸ்
நியூஸ் ரிப்போர்ட்டிங் கேதரிங் பற்றி பார்த்துருக்கோம். எப்போவுமே கேதரிங் வாட் இஸ் நியூஸ் கேதரிங்னு கேட்டால் வாட் இஸ் நியூஸ்ன்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கேதரிங் விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பி கேர்ஃபுல் வைல் டேக்கிங் நோட்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் எக்ஸாம் டைமில் கூட படிச்சுக்கலாம். தேர் இஸ் nothing wrong in that subject only. Can you understand? Okay, thank you.